சவுத் இந்தியன்ல ரொம்ப காலமா இருக்கிற சின்ன டவுன். அந்த டவுன்ல ஓல்டு ஜுவல்லரி ஷாப் ரொம்ப வருஷமா க்ளோஸ் பண்ணாம ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த ஷாப்ல இருந்த ஒரு லெட்ஜர் புக் அதை யாரும் டச் பண்ணலன்னு அதோட ஓனர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஒன் நைட் அலாரம் சவுண்ட் இல்ல, பிரேக்கிங் இல்ல. ஆனா நெக்ஸ்ட் மார்னிங் போலீஸ் ஜீப் ஜுவல்லரி முன்னாடி நின்னது. போலீஸ் உள்ள போன உடனே எல்லாருக்குமே ஒரு ஷாக். லெட்ஜர் புக் ஓபன் ஆயிருந்தது. அதை விட பயங்கரம், கோல்ட் இருந்த ட்ரேஸ் எல்லாம் காலி. போலீஸ் சிசிடிவி செக் பண்ணிட்டாங்க. சிசிடிவில ஒரு செகண்ட் கூட மூவ்மெண்ட் இல்ல. ஆனா கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு கை மாதிரி தெரிஞ்சது. லெட்ஜர் பேஜ் காத்து இல்லாம தானா திறந்தது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கிளியரா சொன்னது லெட்ஜர் புக்ல ஃப்ரெஷ் இங்க்னு. அதுல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் 100 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு கேஸ்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னா இருந்தது. பிளாஷ்பேக்ல அந்த ஷாப்ல ஒரு ஸ்டாஃப் லேட் நைட் ஒர்க் பண்ணான். நெக்ஸ்ட் டே அவன் ஷாப்ல டெட் பாடியா கிடைச்சான். அந்த கேஸ் க்ளோஸ்னு சொல்லி ஃபைல மூடிட்டாங்க. ஆனா லெட்ஜர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் அதே மாதிரி. டைம் பார்த்தா எக்ஸாக்டா 1:50. ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் சொன்னாரு, இந்த கேஸ்ல நான் மிகவும் பயந்துட்டேன்னு. அந்த ஷாப்புக்கு நைட் டைம் போனேன். மிகவும் சைலண்டா இருந்தது. அண்ட் லெட்ஜர் புக் ரொம்ப ஹெவியா டேபிள்ல இருந்தது. திடீர்னு கிளாக்கோட சவுண்டு ஆஃப் ஆச்சு. லெட்ஜர் புக் தானா ஓபன் ஆச்சு. நியூ ஹேண்ட் ரைட்டிங் அப்பேர் ஆச்சு. அதுல ஒரு லைன் மட்டும், நெக்ஸ்ட் என்ட்ரி சூன். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நைட்ல அந்த ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணல. ஆனா லெட்ஜர் புக் இன்னுமே வெயிட் பண்ணுது. ஆனா அது யாருக்காகன்னு இன்னுமே தெரியல.